நீ உன் மிஸ்ஸுக்காக ஸ்கூலுக்கு வரும்போது ஜாலியா வருவ. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ அவங்கள பிரிஞ்சு போறோமேன்னு ஃபீல் பண்ற. அதானே? அம்மோ, நம்ம வேணா வெயிட் பண்ணி உங்க காவேரி மிஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பலாமா? காவேரி மிஸ் எப்பயோ போயிட்டாங்க. ஓ, போயிட்டாங்களா? அப்பா, நம்ம இனிமே ஸ்கூல்ல வச்சு காவேரி மிஸ் கிட்ட பேச வேண்டாம்ப்பா. ஏன்டா? பேச வேண்டாம்ப்பா. அது இல்லடா, நம்ம தினமும் தானே உங்க மிஸ்ஸை பார்த்து பேசிட்டு இருக்கோம். இப்ப என்னாச்சு அம்மாவுக்கு திடீர்னு? நம்ம கிட்ட காவேரி மிஸ் எப்பவும் பேசுறதுக்கு எங்க பிரின்சிபல் மிஸ் நல்லா திட்டிட்டாங்க. காவேரி மிஸ் திட்டினாங்களா? அப்ப அவங்க நம்ம கிட்ட பேசினதை பார்த்து எங்க டீச்சர்ஸ் போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அம்மு கிட்டயும் அவ அப்பா கிட்டயும் ரோட்ல கேட் கிட்ட எல்லாம் நின்னு ரொம்ப நேரம் பேசுறீங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அந்த டீச்சர்ஸ் முன்னாடியே வச்சு பிரின்சிபல் மிஸ் காவேரி மிஸ் திட்டிட்டாங்க. அதுக்கு உங்க மிஸ் என்ன சொன்னாங்க? என் ஸ்டூடெண்ட் தானே, அவளுக்கு தான் அம்மா இல்ல, அதனாலதான் நான் அவகிட்ட பாசமா நடந்துக்கிறேன்னு மிஸ் சொன்னாங்கப்பா. அப்பவும் இனிமே இப்படி நடந்துக்க கூடாதுன்னு பிரின்சிபல் அவங்கள வார்ன் பண்ணிட்டாங்கப்பா. பாவம்ப்பா காவேரி மிஸ், நம்மளால தான் அவங்க பிரின்சிபல் கிட்ட இன்னைக்கு திட்டு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. அதனால ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நான் காவேரி மிஸ் கிட்ட பேசவே இல்லை. நீங்களும் ஸ்கூல் முன்னாடி வச்சு மிஸ் கிட்ட பேசாதீங்கப்பா. நம்மளால பிரின்சிபல் அவங்க கிட்ட இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா, நம்மளால இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு நம்ம காவேரி மிஸ் கிட்ட சாரி கேட்டுடலாம். சரியா? சரிப்பா. சரி, வா போலாம். வா. ஏ காவேரி, அப்ப வச்ச காப்பி அப்படியே காத்துல ஆறிக்கிட்டே இருக்கு. அதை எடுத்து குடிக்காம அப்படியே என்ன யோசனையில உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நான் வேணா காப்பியை சூடு பண்ணி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி எரிஞ்சு விழறா? எதையோ நினைச்சு இவ கடுப்புல இருக்கான்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு கேட்டாலும் திட்டுவா. நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம இருப்போம். மிஸ், வாமு, வாங்க தம்பி. பாட்டி. அம்மு குட்டி, உட்காருங்க தம்பி. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. அப்பா, மிஸ் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசுங்க. என்கிட்ட என்ன பேசணும்? இல்ல, இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் அம்மு என்கிட்ட சொன்னா. அம்மு கிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறதா சொல்லி பிரின்சிபல் உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்களாமே. என்னது? குழந்தைகிட்ட இவன் நெருக்கமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொம்பளை கோவப்பட்டுச்சா? ஏய், என்னடி இதெல்லாம்? உன்னதாண்டி கேக்குறேன். அம்மா, ஸ்கூல்ல என்னடா நடந்துச்சு? இன்னைக்கு ஸ்கூல்ல எங்க பிரின்சிபல் மிஸ்
என்னதான் நினைச்சிட்டு இருக்க அந்த அம்மா மனசுல? இதோட 2வது தடவை அப்படி பண்ணிட்டு இருக்கு. அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் ஏண்டி அமைதியா இருக்கணும்? அம்மு கிட்ட நீ பேசி பழகுனா அதுல அவங்களுக்கு என்ன வந்துச்சான்? இதை இப்படியே விட்டா சரி வராது. நாளைக்கு நான் வந்து பேசவா அவங்க கிட்ட? இந்த பாருமா, நான் ஒன்னும் ஸ்கூல் குழந்தை கிடையாது. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ இத பத்தி யார்கிட்டயும் எதுவுமே பேச வேண்டாம். நீ அமைதியா இரு, அது போதும். எங்ககிட்ட பேசுனதுனால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. அதான் உங்களை பார்த்து சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஐயோ தம்பி, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நாம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. அதனால நாம நல்லா பேசிக்கிறோம், பழகிக்கிறோம். இத பார்த்தா அந்த அம்மா கண்ணு உறுத்துச்சுன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஏண்டி, இத யோசிச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தியா? அந்த அம்மா என்ன வேணாலும் சொல்லட்டும். அம்மு நம்ம வீட்டு புள்ள. யார் என்ன சொன்னாலும் எந்த இடத்துலயும் நாம அம்முவை விட்டு கொடுக்க கூடாது. என்ன அம்மு, நான் சொல்றது சரிதானே? சரிதான் பாட்டி. ஆ. இந்தா அம்மு. இந்தாங்க தம்பி. ம். இந்தாடி. எனக்கு வேண்டாம்மா. ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்தே ஒரு வாய் காப்பி கூட குடிக்கல. நடந்ததே நினைச்சுக்கிட்டு இப்படி எதுவும் சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்டி? இந்த ஜூஸையாவது குடுறி. மிஸ், நீங்க இப்படி இருக்கிறது நடந்ததுக்கெல்லாம் நாங்களும் ஒரு வகையில காரணம்னு நினைச்சு எங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஐயோ, நீங்க எதுவும் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. நான் அப்படி நினைக்கலன்னாலும் உண்மை அதானே மிஸ். எல்லா பேரண்ட்டும் வருவாங்க, குழந்தைய ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாங்க, கிளம்புவாங்க. ஆனா நான் எப்பவுமே ஸ்கூல் வாசல்ல நின்று உங்ககிட்ட பேசுறத பார்த்து தானே இன்னைக்கு உங்க பிரின்சிபல் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்காங்க. அது அவங்களோட புரிதல் அப்படி இருக்கு. அதுவும் இல்லாம அம்மு அம்மா இல்லாத பொண்ணுங்கிறதுனாலதான் நான் அவளை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இருந்தும் அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. 5 வயசு குழந்தை அம்மாவுக்கே நம்ம சொல்றதெல்லாம் புரியுது. அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் புரியாமையா இருக்கும்? இத கூட புரிஞ்சுக்க முடியாதவங்கள ஏண்டி உங்க ஸ்கூல்ல பிரின்சிபலா வச்சிருக்கீங்க? மா, சரி சரி, நான் ஒன்னும் பேசல. ஏய் அம்மு, நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு நிறைய பலகாரம்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். வா போலாம். ம். இத வச்சிரு. வா அம்மு, நாம போய் பலகாரம் சாப்பிடலாம். நடந்ததெல்லாம் நினைச்சு நான் எதுவும் ஃபீல் பண்ணுவேணும்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னா நீங்க இவ்ளோ தூரம் வந்தீங்க. ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் அம்மா சொல்லவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. அதான் மனசு கேட்காம உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நான் ஓகே தான். நீங்க எதுவும் இத பெருசா எடுத்துக்காதீங்க.